ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி சாதம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்பிளா கம்மி இன்கிரீடியன்ட்டோட செய்யற ஒரு சாப்பாடு தான் இது. தேவையான பொருட்கள் 2 கொத்தமல்லி கட்டு எடுத்திருக்கோம். 1.5 கிளாஸ் பாசுமதி அரிசியை 1.5 மணி நேரம் ஊற வைக்க போறோம். நல்லா தண்ணியில அலசிட்டு 2 கட்டு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கோம். பவுல்ல மாத்தி வச்சுக்கிட்டோம் நாங்க. 3 பச்சை மிளகாவை நீட்டமா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 2 கட்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. சாதம் பண்றதுக்கு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 காஞ்ச மிளகா, 15 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 வெங்காயத்தை நீட்டமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கின அப்புறமா லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி பதம் எல்லாமே போய் கட்டி ஆகும் போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் விட்டு எடுத்திருக்கோம். நம்ம சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலந்து விடலாம். உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவையோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. கலந்துட்டு கடைசியில் கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.